குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாங்க அப்படின்னா கம்பஷன் அண்ட் ஃப்ளேம் லெசன்ஸை பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஏ கம்பஷன். கம்பஷன்னா என்ன? சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஹீட்டையும் கேஸையும் லைட்டையும் ஹீட்டையும் தருது அப்படிங்கிறத கம்பஷன். அதோட டைப்ஸ் என்ன? 3 டைப்ஸ் பார்த்தோம். ரேபிட் கம்பஷன் என்ன, ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் என்ன, அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது கண்டிஷன் நெசசரி ஃபார் கம்பஷன். ஒரு பொருள் எரியணும்னா என்னென்ன கண்டிஷன் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஏ கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு பொருள் எரிய ஏன் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கம்பஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷன் பார்த்தோம். கம்ப்ளீட் கம்பஷன் என்ன? தேவையான சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இஸ் அடிக்குவேட். தேவையான ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கம்பஷன்? கம்ப்ளீட் கம்பஷன். அது இன்கம்ப்ளீட் கம்பஷனாக போதுமான ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னோம்? இன்கம்ப்ளீட் கம்பஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர். ஒரு பொருள் எரிய அதோட லோயஸ்ட் டெம்பரேச்சர் சப்ஸ்டன்ஸ் பிகின் டு burn, தட் இஸ் கால்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஃபியூயல்ஸ். ஃபியூயல்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபியூயல்ஸ்னால் என்ன? சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆர் மெயின்லி வுட், சார்கோல், பெட்ரோல், கெரோசின் எக்ஸட்ரா. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபியூயல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் எனர்ஜி burn எரியும் போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது ஃபியூயல்னு சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கோல், பெட்ரோல், டீசல், குக்கிங் கேஸ், வுட் இதெல்லாம் என்ன அப்படின்னா காமன் ஃபியூயல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபியூயல்ஸில் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து சாலிட் ஃபியூயல்ஸ், செகண்ட் ஒன் லிக்விட் ஃபியூயல்ஸ், தேர்ட் ஒன் கேசியஸ் ஃபியூயல்ஸ். சாலிட் ஃபியூயலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வுட்டு, கோல், சார்கோல் இதெல்லாம் என்ன அப்படின்னா சாலிட் ஃபியூயலுக்கு எக்ஸாம்பிள். லிக்விட் ஃபியூயல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கெரோசின், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் லிக்விட் ஃபியூயலுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கேசியஸ் ஃபியூயல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜி, எல்பிஜி, பயோகேஸ், ஹைட்ரஜன் இதெல்லாம் என்ன அப்படின்னா கேசியஸ் ஃபியூயலுக்கு எக்ஸாம்பிள். பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல் பார்த்தோம். இது எல்லா ஃபியூயல்ஸும் ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஈச் ஃபியூயல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லா ஃபியூயல்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட காஸ்ட், யூஸ், ஈஸியலி அவைலபிள் அண்ட் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஃபியூயல். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது ஹை கலோரிஃபிக் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூயல்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமான ஹீட்டை தரும். செகண்ட் ஒன், இந்த ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது மாடரேட் ரேட் ஆஃப் கம்பஷனாக இருந்தது அப்படின்னா இட் ஷுட் நாட் பி பேர்ன் குயிக்லி, சீக்கிரம் பேர்ன் ஆகாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இந்த ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் ஸ்டோர். இந்த ஃபியூயல்ஸோட லோ இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் எப்படி இருக்கும்? டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் என்னாகும்? ஈஸியாக ஃபயர் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது எப்படி? ஷுட் நாட் பி டூ ஹை as reach the ignition temperature will not be practical. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது வெரி லோ கண்டென்ட் ஆஃப் நான் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸாக கம்மியாக இருக்கும்போது அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும்? என்வாயன்மெண்ட்டு பொல்யூட் ஆகும். எப்போ? ஒரு பொருள் எரியும் போது. இந்த ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது ஈஸிலி அவைலபிள் அண்ட் சீப். ஹவு டஸ் எ கேண்டில் burn? ஒரு கேண்டில் எப்படி எரியுது? இந்த கேண்டில் அப்படின்னா எதால் ஆனது அப்படின்னா ஒரு மெழுகான ஆனது. இந்த கேண்டிலோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா விக் அப்படின்னா என்ன அப்படின்னா திரி. கேண்டிலோட சென்டரில் நல்லா ஃபிக்ஸாக இருக்கும், நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, எங்கேயோ ஷேக் ஆகாமல் ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த திரி எதை தரும் அப்படின்னா லைட்டை தரும். எப்போ தரும் அப்படின்னா பேர்ன், ஒரு எரியும் போது லைட்டை தரக்கூடியது என்ன அப்படின்னா விக். இந்த விக் பேர்ன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் வந்து இந்த மேக்ஸை மெல்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹீட். இந்த ஏர் அரவுண்ட் த ஃப்ளேம், அந்த திரி எரியறதை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அந்த ஹீட் என்ன ஆகும்? மேல் நோக்கி போகும். அந்த திரியை சுற்றி மட்டும்தான் ஹீட் ஆகும். பட் என்ன அப்படின்னா அதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கூலர் ரஷஸ் இன் ஃப்ரம் ஆல் சைட். அந்த சென்டரில் மட்டும் ஹீட் ஆகும். அதோட எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட் சைடில் இருந்து வர ஏர்னால் அது எப்படி இருக்கும்? கூல் பிளேஸாக இருக்கும். இந்த கூலர் கீப் த எட்ஜ் ஆஃப் த கேண்டில் கூல். இந்த சுற்றி இருக்கிற ஏர்னால் அந்த கேண்டிலோட எட்ஜ் மட்டும் எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும். ஸோ த வேக்ஸ் அட் த எட்ஜ் டஸ் நாட் மெல்ட். அதனால் என்ன ஆகாது?
மெழுகுவர்த்தி அந்த விக்கோட சைடில் எட்ஜு பார்த்திங்க அப்படின்னா கூலாக இருக்கிறதுனால அது என்ன ஆகாது, டஸ் நாட் மெல்ட் ஆகாது, உருகாது. அந்த சென்டரில் இருக்கிற திரி அந்த விக்கிட்ட விக்கோட பிளேஸ் அந்த விக்கை சுற்றி இருக்கிற பிளேஸில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா வேக்ஸ் மெல்ட் ஆகும். ஆனால் அது சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த மெழுகோட லாஸ்ட்டில் பார்த்திங்க என்ன அப்படின்னா எரியாது, மெல்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அது அவுட் சைடில் இருக்கிற ஏர்னால் அது கூல் ஆகிறதுனால மெல்ட் ஆகாது. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா கப் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த திரியோட சென்டரில் மட்டும் நம்மளுக்கு எரிஞ்சுக்கிட்டே போகிறதுனால அந்த சென்டரில் மட்டும் என்ன ஆகும், ஹோல்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்திங்க அப்படின்னா கப்பு மாதிரி இருக்கும். அந்த எட்ஜெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த எட்ஜெல்லாம் மெல்ட் ஆகாதனால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கப் மாதிரி இருக்கும். இந்த கேண்டில் ஃப்ளேம், இந்த கேண்டில் ஃப்ளேம் அப்படிங்கிறது 3 ஜோன்ஸில் இருக்கும். அந்த 3 ஜோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இது எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆன் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னர் டார்க் ஜோன். த டெம்பரேச்சர் இன் திஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா நாட் சஃபிஷியன்ட், போதுமானதாக இருக்காது. இந்த வேக்ஸ் எரியறதுக்கு அந்த மெழுகுவர்த்தி எரியறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் அங்கே இருக்காது. ஸோ த வேக்ஸ் வேப்பர் இன் திஸ் ரீஜன் டஸ் நாட் பேர்ன், அதனால் அங்கே என்ன ஆகாது, எரியாது. இந்த ரீஜன் கண்டைன்ஸ் அன்பர்ன்ட் கார்பன் பார்ட்டிகல்ஸ். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அப்பியர் எப்படி இருக்குன்னா பிளாக் கலர். இப்போ திரியோட எட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா அந்த திரி எரியுது பார்த்திங்களா, அதோட எட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாக் கலரில் பார்த்துருப்போம் பார்த்திங்களா. ஏன் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்காது, அதனால் அந்த இடத்துல என்ன ஆகாது, எரியாது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சரும் எப்படி தான் இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ ஜோன். இந்த டெம்பரேச்சர் இஸ் ஹை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். இந்த வேக்ஸ் வேப்பர் பிகின்ஸ் டு பேர்ன், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேக்ஸ் வேப்பர் அப்படிங்கிறது எரியும். அப்போ எரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா எல்லோயிஷ் கலர். பிகாஸ் த வேப்பர் இஸ் பார்ஷியலி பேர்ன்ட், கொஞ்சமாக தான் எரியும், நம்மளுக்கு தேவையான ஃபுல் ஃப்ளேவும் அங்கே எரியாது. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இஸ் அவைலபிள், ஆக்சிஜன் இருந்தாலும் இஸ் நாட் சஃபிஷியன்ட், போதுமான ஆக்சிஜன் இருக்காது. அதனால் இந்த வேக்ஸ் வேப்பர் டு பேர்ன் கம்ப்ளீட்லி எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் ஃபுல் ஆக்சிஜனும் இருக்காது. ஸோ அங்கே கிடைக்கிற கலர் என்ன கலராக இருக்கும், எல்லோ கலராக இருக்கும். ப்ளஸ் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லூமினஸ் ரீஜன் ஆஃப் த கேண்டில். அதைத்தான் நம்ம லூமினஸ் ரீஜன் ஆஃப் த கேண்டில்னு சொல்லுவோம். இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ப்ளூ ஃப்ளேமை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரீஜன் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ரீஜியன். இந்த ப்ளூ ஜோன் அப்படிங்கிறது இந்த வேக்ஸ் வேப்பர் இந்த ரீஜியன் ரிசீவ் எனஃப், நம்மளுக்கு போதுமான ஆக்சிஜன் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா இங்கே கிடைக்கும். எங்கே, ஃப்ரம் த ஏர்லேருந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த பொருள் எரியறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே அங்கேருந்து கிடைக்கும். அதனால என்ன ஆகும், இங்கே ஃபுல்லாகவே என்ன ஆகும், கம்ப்ளீட்லி எரிஞ்சிரும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜோன் என்ன ஜோன் அப்படின்னா ப்ளூ ஜோன். அதனால தான் நம்ம இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவோம். இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை தென் கம்பேர் டு அனதர் 2 ஜோன். 2 ஜோனையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் லூமினஸ் ஜோன் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கம்பஷன் ஆஃப் கேண்டில் எரியும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹீட் அண்ட் லைட். இது எல்லாமே ஒரு ஃப்ளேம் எரியும் போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வேக்ஸ் வேப்பர் ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹீட் ப்ளஸ் லைட் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆஃப் எக்ஸ்டிங்விஷிங் ஃபயர். ஃபயர் கேன் பி எப்போ ஒரு தீ அணையும், அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் அந்த ஆக்சிஜன் என்ன ஆகணும், பிளாக் பண்ணியிருக்கணும். அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கணும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தீ என்ன ஆகும், எரியாமல் இருக்கும். இன் ஹோமில் பார்த்தீங்க, ஷாப்ஸு, ஆஃபீஸு, ஹோட்டல்ஸு இதில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா மெயின்லி நம்ம யூஸ் பண்ணுற பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் சச் ஆஸ் பேப்பர், வுட், கிளாத் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் சப்போஸ் ஃப்ளேம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரேயிங் த வாட்டரை ஸ்ப்ரேட் பண்ணி, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வாட்டர் ஊற்றி ஸ்ப்ரேட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி அணைக்கலாம். அப்படி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த தீயும் என்னாகும், அணைஞ்சிரும். அதே மாதிரி கார்பன் டை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஓட வாட்டர் ஆட் பண்ணாலும் என்ன அப்படின்னா ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குட் காம்பினேஷன்.
கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னா நம்ம பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலில் ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா ரெட் கலரில், அதுதான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும்? நம்ம ஹோம்லேயும் வச்சுக்கலாம், ஆஃபீஸ், ஸ்கூல், இது எல்லாத்துலேயுமே இது என்ன ஆகும் அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். லிக்விட் ஃபியூயல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயில், டீசல், கெரோசின், இது எல்லாமுக்குமே என்ன ஆகாது அப்படின்னா அந்த வாட்டர் அப்படிங்கிறது ஸ்ப்ரே பண்ணி அணைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்விட்ஸ் பீயிங் லைட்டர் தென் வாட்டர், அது வாட்டரோட அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும்போது அது என்னாகும்? வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆகும். அப்போ என்னது? இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான், ரொம்ப அஃபெக்ட் தான் பண்ணும். அதனால என்னாகும்? அந்த லிக்விட் ஃபியூயல்ஸுக்கு வாட்டர் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த ஃபயர் கேன் பி கண்ட்ரோல். அப்போ நம்ம அதை ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஃபயர் ரிடார்டன்ட் கெமிக்கல் டஸ்ட் அண்ட் ஃபயர் கூலிங் ப்ரோட்டீன் ஃபோம்ஸ், இது தான் யூஸ் பண்ணுவோம். இது எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஒன்லி இன் ஃபயர் ஸ்டேஷனில் தான் அவைலபிள். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோஃபியூயல்ஸ். இந்த ஃபியூயல்ஸ் வந்து எதிலிருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பயோமாஸ். இந்த பயோமாஸ் எது ரெஃபர் பண்ணும் அப்படின்னா லிவிங் அண்ட் ரீசன்ட்லி டெட் பயாலஜிக்கல் மேட்டர்ஸ். இது என்னவா யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபியூயல்ஸாக யூஸ் ஆகும். இது கவுடக் கேக்ஸ் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா யூஸ்ட் இன் ரூரல் ஏரியாஸ், இந்த வில்லேஜ் சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது போக என்ன யூஸ் பண்ணுவாங்க? ட்ரீஸ்லேருந்து வுட்டு, கேண்டில் டக்ஸ்லேருந்து பயோகேஸு, இது எல்லாமே எங்கே அப்படின்னா ஃப்ரம் த பிளான்ட்ஸ். இந்த பயோஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது என்ன சோர்ஸ் அப்படின்னா ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. பயோகேஸ் அப்படிங்கிறது என்ன சேர்ந்தது அப்படின்னா மீத்தேன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. பயோகேஸில் என்னென்ன மிக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு, இந்த ரெண்டும் சேர்ந்தது என்னது அப்படின்னா பயோகேஸ். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்பஸ்டபிள் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் மெஷின்ஸ் அண்டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பயோகேஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட் சச்சஸ் கேட்டில் டக்லேருந்து தான் பயோகேஸுங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகும் இந்த வேஸ்ட். எப்போ அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பயோகேஸ். இது எங்கே இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி சீப் ஃபியூயல் அண்ட் மேனுவல். இது என்ன இருக்கிறதுலே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது இதுதான். இதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் பயோகேஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்க அப்படின்னா பயோடீசல். இந்த பயோடீசல் அப்படிங்கிறது என்ன லிக்விட் ஃபியூயல்ஸ். நம்ம எல்லாமே ஃபியூயல்ஸ் அப்படின்னா சாலிடாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, லிக்விடாகவும் இருக்கும். அதில் தான் பயோடீசல் அப்படிங்கிறது லிக்விட் ஃபியூல். இது எதில் இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆல்கே, வெஜிடபிள் ஆயில் அண்ட் மினரல் ஃப்ரம்ஸ், இதில் எல்லாம் இருந்து ஃபார்ம் ஆகுது. இது என்ன அப்படின்னா டீக்ரேடபிள். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா லெஸ் பொல்யூட்டிங் ஃபியூயல்ஸ்னு சொல்லலாம் பயோடீசல். இது எதில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஜெட்ரோபா பிளான்ட் அப்படிங்கிற இதில் இருந்து தான், அந்த ஒரு செடியிலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பயோடீசல் கிடைக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா 30% நான் எடிட்டபிள் ஆயில் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது மெனி கவர்மெண்ட் வந்து என்னது ஸ்மால் ஃபார்மருக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இதை வளர்க்க சொல்லி. கம்பஷன் அண்ட் ஏர் பொல்யூஷன். இந்த கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்ன கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த கேஸஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடியது. இது எப்போ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷனுங்கும் போது தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும். அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். என்னென்ன ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னா ஹெல்த் ப்ராப்ளம் பண்ணும். அடுத்தது என்ன அஃபெக்ட் த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் என்னது அஃபெக்ட் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸு, ஹார்ம்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த கேஸஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் ரெயின். இப்போ இந்த கோல் பேர்ன் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு கேஸும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு கேஸும் ரெயின் ட்ராப்ஸோட மழைத்துளி பார்த்திங்களா மேலே, இதோட ரியாக்ட் ஆகும்போது உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஆசிட்டு. அந்த மழைத்துளியும் ஆசிட் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிட் ரெயின். இந்த ஆசிட் ரெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வாட்டர் சோர்சஸஸ், வாட்டரோட மூலங்கள் பார்த்தா அப்படின்னா அந்த பாண்ட்ஸு, லேக்ஸ், இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா மழை துளி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆறு, குளம், குட்டை இதில் எல்லாம் தானே விழும். அப்போ இதுலேயும் அந்த துளி விழும்போது அதுவும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும். அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் ஆல்சோ சாயில்ஸ் அண்ட் கில்ஸ் ஈவன் ட்ரீஸ் இன் திஸ் ரீஜன்ஸ். இந்த ரீஜனில் இருக்கிற எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஆசிட்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் குளோபல் வார்மிங், பூமி வெப்பமடைதல். பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் பேர்ன் பண்ணும்போது உனக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆகும்போது பூமியோட வெப்பம் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா குளோபல் வார்மிங் ஃபார்ம் ஆகுது. இந்த குளோபல் வார்மிங் ஃபார்ம் ஆகிறதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அது இல்லாமல் நம்மளோட லைஃப் எல்லாமே என்டையர்லி சேஞ்ச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.